வந்து முதல் நாளே அவங்க என்ன பண்ணுறாரு, உனக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நான் என்ன பண்றாரு, தொலைக்காட்சி வாங்கி கொடுத்துருக்காங்க, டிவி ஒன்று. அந்த டிவியில அந்த படத்தை போட்டு விட்டாங்க. இவளுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ அருவருப்பான ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்கு, நான் பார்க்கலன்ற. அப்புறம் ரெகுலர் செக்ஸுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதற்கு பதிலாக வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட சொல்லி அவர் சொல்றாரு. இந்த பொண்ணு பயந்துட்டு பெட்ரூம் கதவை திறந்துகிட்டு ஓடி வெளியே வந்துருது. முழுக்க முழுக்க அவன் ஒரு காம உணர்வு உள்ளவனாக மட்டுமே அவள் அதை பார்க்குறான். நான் யார்கிட்டையும் என்னுடைய உடம்பை காட்டுறதுக்கு நான் ரெடியாக இல்லை மேடம், எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாங்க. ஏங்க உங்கள் பொண்ணுக்கு நான் லேசான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டேன், என் பொண்டாட்டியை பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் வாங்கக்கூடாதா? அது ஒரு தப்பா? அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரியே இருக்கு. கரெக்ட் மாதிரி ஏதானே இருக்கு. அப்பவே நான் சொல்லும் போது எல்லாமே தப்பு மாதிரி தான் இருக்குதுல்ல. இதுதான் ஒரு 10 பக்கமும் இந்த பொண்ணுக்கு தான் மனநிலை சரியில்லை, இவளுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல, இவ செக்ஸ்னா பயப்படுறா, நான் அவளை உடனே விரட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு எல்லாம் அவன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. சார் இந்த மாதிரி என்னை சைக்கியாட்ரிஸ்ட போக சொன்னாங்க. உடனே நீ என்ன பைத்தியமா, உன்னை கொண்டு போய் சைக்கியாட்ரிஸ்ட விடுறதுக்கு? என் பொண்ணை எப்படி அந்த அம்மா சொல்லலாம்? மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இது மாதிரிலாம் பேச வேண்டான்னு. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் வெக்கப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதை இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிய வச்ச ஒரு வழக்காக நான் இதை பார்க்குறேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், வரவேற்கிறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் தான் ஸ்பெஷல் கெஸ்ட், எப்போவுமே நீங்கள் தான் சொல்லணும். நம்ம இந்த வாரம் இன்னொரு பெண்ணுடைய வழக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண். ஓரளவுக்கு ஒரே பொண்ணு அந்த வீட்டில் நல்லா செய்கிறாங்க. அந்த காலத்துலேயே அதாவது இப்போ இருந்த ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு காரெல்லாம் வாங்கி கொடுத்து திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. ஏறத்தாழ அவங்களுடைய வரவு செலவு கணக்கு இப்போ கூட நான் பிரித்து கட்டுப்படிக்கும் போது பார்த்தேன். ஏறத்தாழ 32,16,000 ரூபாய்னு கணக்கு எழுதியிருக்காங்க. பில்லெல்லாம் அட்டாச் பண்ணினா பாருங்க, 2 லட்சம் 2 லட்சம். ஸோ இதெல்லாம் பார்த்தேன் நான். அந்தளவுக்கு நல்லா தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பற்றி கேட்கும்போது சொன்னாங்க, அவர் பூனாவில் வேலை செய்கிறாரு, அதனால் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு பூனா கூட்டிகிட்டு போவார், அங்கே தான் போய் இருக்கணும்லாம் சொல்லி தான் பண்ணுறாங்க. அதனால் என்ன, ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி, அதானே சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு தடவையாவது நீங்கள் சீதை இருக்கிற இடம்தான் ராமனுக்கு மித்திலாபுரி அப்படின்னு சொல்லி மிதிலைன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா சார்? எல்லாம் உங்களுக்கு எது வசதியோ அதே தான் சொல்லுவீங்க. ஸோ அங்கே போய் தான் இருக்கணும். நான் இந்த பொண்ணு ரொம்ப செல்லமாகவும் நல்லாவும் வளர்த்தினாங்க. சரி, இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே எல்லா நகையும், அதாவது அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி என்னென்ன ஸ்ரீதனம் கொடுக்குறோமோ அது பெரிய தட்டு, ஒரு பெரிய தட்டில் இது நெக்லஸ்ஸு, இது ஹாரம், இது ஷார்ட் நெக்லஸ்ஸு, இது பிக் நெக்லஸ்ஸு, வளையல் இவ்வளவு, ஹாரம், பெரிய ஹாரம் என்ன, சின்ன ஹாரம், காசு மாலை, இப்படி வரிசையாக எல்லாத்தையும் வச்சு எல்லாருக்கும் காட்டி தான் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. நல்ல தரமான உயர்ந்த விலையில் இருக்கக்கூடிய நல்ல பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு பயம். ஏன்னா ஒரே பொண்ணு அவங்க வீட்டில் வளர்ந்ததில், அப்பா அம்மா மட்டும். அப்பா அம்மா விட்டு நம்ம ரொம்ப தூரம் போகிறோமே, அதாவது விமானத்தில் ஏறி தான் போகணும்னு சொல்கிறாங்களே, இது வரைக்கும் நான் விமானத்தில் போனதே கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பயம். அப்போ சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய யாருக்கு கிடைக்கும், நீ யோசிச்சு பாரு, விமானத்தில் ஏறுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரெண்டாவது பையன் அங்கே வேலை செய்கிறான்னு சொல்கிறாங்க நார்த்தில், நீ போனீன்னா நீ ஹிந்தி கற்றுக்கலாம், நீயும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் இது அப்போல்லாம் கம்ப்யூட்டர் ஆரம்பித்த புதுசு, கொஞ்சம் கற்றுட்டீங்கன்னா நீயும் ஒரு வேலைக்கு போகலாம், நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் புத்தி சொல்லி நல்லபடியாக இருப்பாருமா, நீயும் நல்லாரு, சந்தோஷமாக இருங்க, அடிக்கடி லெட்டர் எழுது, இதெல்லாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. போய்
அவங்க போய் பூனாவில் போய் ஒரு வீடு ஒரு வாடகைக்கு அவர் எடுத்து வச்சுருக்காரு. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போதே பார்த்தா அந்த வீடு வந்து அவ்வளவு சரியாக இல்லை, தண்ணி வசதி இல்லை தெருவில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னா அவள் அழுக ஆரம்பிச்சிட்றா உட்காந்து. அப்புறம் அவர் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு வீடை பார்த்து, அதாவது பம்பில் தண்ணி ஏற்றுனா மொட்டை மாடிக்கு போய் இப்போ ஒழுகுமே அந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம் அப்போ அந்த இடத்துல இருந்தது. அந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்து பிடிச்சி கொடுக்குறாங்க. வாழ ஆரம்பிக்கிறார். வாழ ஆரம்பிக்கும்போது வழக்கமான ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் பாலியல் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முதல் நாளே அவங்க என்ன பண்ணுறாரு, உனக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பாரு அப்படின்னு சொன்னால் ஒரு மெலிசான, அவ்வளோ ஒரு மெலிசான ஒரு துணியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவ வந்து சாதாரணமான அளவில் தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கம். ஒரு சுடிதார் இருக்கலாம் அல்லது ஒரு புடவை இருக்கலாம், அந்த மாதிரி தான் பழக்கம். இதெல்லாம் போடுறதுக்கு என்னால் முடியாது, இதெல்லாம் போட்டால் அப்படியே உடம்பு தெரியும், நான் போட மாட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது, என்னோடய ஆசைக்காக தான் நீ இருக்கே நீயே, ஸோ நான் ஆசைப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படின்னு. இல்லை நான் இதெல்லாம் போட மாட்டேன், என்னால் அப்படியெல்லாம் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நீ இருந்தீனா தான் எனக்கு அந்த உணர்வுகளே அது வரும். ரெண்டாவது வந்து இவர் வந்து அந்த நேரத்தில் தன்னுடைய ஃபுல் ஷர்ட் தான் எப்போவுமே போடுவாராமா. அப்போ அந்த மாதிரி பார்க்குற போது அங்கங்கே கைகள்லாம் இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, சில மனிதர்களுக்கு அது வர்றது உண்டு. அது ஒரு பெரிய வியாதி இல்லை, ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக அவளுக்கு பட்டிருக்கு. அதை பார்த்தாலே அவளுக்கு பயமாக இருந்திருக்கு. அப்போது இது என்ன உங்கள் கையெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட முதல்லையே சொல்லலையே, நீ கேட்கலையே அப்படின்னாப்புல. எனக்கு கேட்கறதுக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் என்ன நீங்கள் ஃபுல் ஷர்ட் போட்டிருக்கீங்களா, அதுதான் பார்த்தீங்களா பயம் வருது. மடிச்சு விட்ருக்கீங்களா, குட் பாய். சரி, அப்போ வந்து ஆமாம் நான் எப்போவுமே ஃபுல் ஷர்ட் தான் போடுவேன், அது வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாப்புல. அது அவளுக்கு ஒரு அருவருக்க தகுந்த ஒரு அம்சமாக இருந்திருக்கு. தோளில் சின்ன சின்னதாக இவ்வளோ பெரிய கட்டிகள், அப்புறம் பார்த்தா சில இடங்களில் முதுகில் இடுப்பில் எல்லாம் கட்டியாட்டு அவளுக்கு பார்த்த உடனே ஒரு அருவருப்பு. அதனால் அவள் பயந்துக்கிறாள். ஒன்று இந்த மாதிரியான ஒரு துணியை வாங்கி கொடுத்து நீ போட்டுக்கோன்னு சொல்கிறது. ரெண்டாவது இதெல்லாம் பார்த்த உடனே அவள் பயந்துக்கிறாள். இதெல்லாம் சாதாரணம் தான், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ வா நம்ம வந்து படம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி நான் வரல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் ஹாலில் போய் உட்கார்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடந்ததில் அந்த முதல் சில நாட்கள் வந்து அவங்களுக்குள்ள எந்த உறவுமே இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் பயம் விட்டு விலகினதுக்கு பிறகும் கூட அந்த கணவனுடைய நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனை வீட்டில் வந்து உட்கார்ந்தார்னா ஃபோனை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிறாரு அவர். அப்போ அந்த ஃபோனில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகம். எப்போ பார்த்தாலும் அதையே வச்சுட்ருக்குறீங்களே அப்படின்னு. இதை நீ கேட்க மாட்டேன்னு தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், இங்கே வா என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவளுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ அருவருப்பான ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, நான் பார்க்கலேன்றார். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, தொலைக்காட்சி வாங்கி கொடுத்துருக்காங்க, டிவி ஒன்று, அந்த டிவியில் அந்த படத்தை போட்டு விட்டுறாரு. இந்த மாதிரி போன் வீடியோஸுங்கிறது தமிழ்நாட்டு பெண்களுக்கு இப்போ வந்து சாதாரணமாக இருக்கலாம். பட் இந்த கதை நடந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது ஒரு ரொம்ப ஹைஃபையான ஃபேமிலி இல்லை அல்லது அதிநாகரிகவாதிகளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம். பட் இது தமிழ்நாட்டினுடைய ஒரு எளிய ஒரு மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண் இந்த பெண். அதனால் அவள் ஐயோ பார்க்க மாட்டேன், எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு எழுந்து வெளியே வந்துடுறான். ஆனால் அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான் ஒவ்வொரு தடவையும் அந்த பையன் வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் செக்ஸுக்கு வந்து அவன் ரெடியாக இல்லை. இந்த விஷயம்லாம் நான் வந்து மக்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். என்னென்னா இதுவும் வாழ்க்கையில் ஒரு அம்சம். செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா திருமணமான நபர்களது வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ அது பற்றின உணர்வுகள் வந்து
நமக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்கிறேன், மறுபடியும் அதை சொல்ல விரும்புகிறேன். அது வந்து செக்ஸ் இஸ் அ டேபு, அவ்வளோதான். இது வந்து தடுக்கப்பட்ட அல்லது தேவையற்ற ஒரு விஷயமாக பெண்களுக்கு படிப்படியாக அப்படித்தான் சொல்லி வளர்த்துருக்காங்க, தேவையில்லாமல். எந்த விஷயத்த சொல்லணுமோ அது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கில் வரும். ஆனால் அந்த குறிப்பிட்ட உடம்பில் பாகங்களை படம் வரைந்து பாகங்களை குறித்து எழுதுன்னு போட்டாங்கன்னா கூட டீச்சரே என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுக்கும்போது இந்த 10ஆம் பக்கத்துலேருந்து 21ஆவது பக்கத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெசனை அவங்கவுங்க நீங்கள் வீட்டில் படிச்சிட வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதனால் நான் அடுத்த லெசனுக்கு போவேன்னு போவாங்க. அதனால் எதை பற்றியும் பேசியோ அல்லது கற்பித்தோ பெண்களுக்கு சொன்ன காலம் அல்ல, அது ஒரு வேறு விதமான ஒரு காலம். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பயம் இருந்தது. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய உடல் பிடிக்கலை, முடிச்சா தொங்குறது பிடிக்கலை. அப்புறம் வந்து இந்த போன் ஃபிலிம்ஸ் பார்க்குறது பிடிக்கலை, ஒரு போட சொல்கிற ட்ரெஸ்ஸு பிடிக்கல, போட சொன்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கலை. ஒரு குடும்பத்து பொண்ணு நான் வரேன்னா நான் எனக்கு போய் இதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் விஜயலலிதான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு நடிகை, ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஆனால் அரைக்குறையாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வில்லியாக இருப்பாங்க. அந்த படம் நடக்கும்போது அந்த கதையோட்டத்தில் அந்த அம்மா தான் வில்லியாக இருப்பாங்க. அவங்க வந்து கெட்டவங்களோட சேர்ந்துக்கிட்டு நல்லவங்களை அழிக்க, இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உடைகள் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் அந்த பெண். ஸோ என்ன பண்ணுறா, அப்புறம் ரெகுலர் செக்ஸுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதற்கு பதிலாக வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த பொண்ணு பயந்துட்டு பெட்ரூம் கதவை திறந்துக்கிட்டு ஓடி வெளியே வந்துடுது. இது ஸோ இதை சரி பண்ணணுன்னா கொஞ்சம் நாள் ஆகும்னு அந்த ஆள் முடிவு பண்ணுறான். ஆனால் தொடர்ச்சியாக பேசினாலே வந்து தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு போனாங்கன்னாலே அந்த அம்மா எப்படி உடை உடுத்திருக்கிறது பாரு அப்படின்னு மாப்பிள்ள. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஒரு தடவை கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. பார்த்தா ஒவ்வொருத்தரும் நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் ஹெஃப்டியாக தான் இருப்பாங்க, உயரம் அதிகமாக நல்ல குழுக்கள்னு. அந்த மாதிரி அவங்க ஒரு 5-6 பேர் வந்து உட்காந்து சிஸ்டர் எங்களுக்கு இது கொடுக்க மாட்டிங்களா, எங்கள் பையனை நல்லா கவனிச்சுக்கிறேன். அது வந்து ரொம்ப கார்டியல். ஃப்ரெண்ட்ஸுன்னு வரும்போது கார்டியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு பயம், எல்லாரும் என்ன இவ்வளோ பெரிய ஆளுகளாக இருக்காங்க, இவங்கெல்லாம் ஏன் எங்கிட்ட வந்து பேசணும், நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வராதிங்க வீட்டுக்கு அப்படின்னு. என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றோம், உங்கள் வீட்டுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க, அங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது, என்ன வளர்த்து வச்சுக்கிறாங்க உங்கள் அம்மா, எங்கள் அம்மாலாம் நல்லா தான் வளர்த்து வச்சுக்கிறாங்க, நீங்கள் தான் தப்பாக வந்து பேசுகிறீங்க, தப்பான விஷயங்களை செய்ய சொல்கிறீங்க, தப்பான படங்களை காட்டுறீங்க, இப்போ ஆளுகளை வேற வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, எனக்கு அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, வேண்டவே வேண்டாம். அப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டு சொல்கிறா. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அப்போ கூப்பிடும்போதே ட்ரங்கால் போட்டு பேசுகிறாங்க. அப்போது அந்த மாதிரி பேசும்போது இவன் பக்கத்துலேயே தான் நிற்கிறான், தனியான ஃபோன் கிடையாது. அப்பா எனக்கு இங்கே பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு. இதெல்லாம் நீ சொல்லாத. இல்லை மாமா அவள் நல்லா தான் இருக்கா, புதுசு இல்லையா, அதுதான் பயப்படுறா அப்படின்னு இவன் அங்கேருந்து சொல்கிறான். அப்புறம் இல்லை நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னோடனே அவன் ஃபோனை கொடுத்துட்டு ஒரு எட்டு பின்னாடி போய் தான் நின்று இருக்கான். அப்போ சொல்கிறான், எனக்கு இங்கே பயமாக இருக்குப்பா, என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு, இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கா. அது புதுசாக இருக்கும்போது உனக்கு அப்படி தாம்மா இருக்கும், பழகி போகும், சரியாயிடும், தைரியமாக இரு, நானும் அம்மாவும் அடுத்த மாதம் வர்றதா இருக்கிறோம், நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி வா கோயிலுக்காவது கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொன்னியா, வா நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. சரி நான் நடந்து 2 பேரும் போய் ஒரு கோவிலுக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது இங்கே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீ பார்த்தே இருக்க மாட்ட, ஹோட்டல் ஒன்று இருக்குது, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அது பார்த்தா மங்கோலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் ஹூக்கா குடிச்சிட்ருக்குறாங்க. என்னடா ஒரு சில்வர் சொம்பு மாதிரி இருக்குது, அது ஒரு டியூப் மாதிரி போகுது, எல்லாரும் வச்சு ஊதுறாங்களேன்னு பார்த்தா அதுவே ஒரு புகை மண்டலமாக தெரியுது. அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நீங்கள், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிடலாம், எதுவானாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் எனக்கு பிடிக்கல. அட பைத்தியக்காரி, நீ சினிமாவில் எல்லாம் பார்த்தது இல்லையா இந்த மாதிரி இருக்கிறது, நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். அது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சிகரெட்டு பீடியெல்லாம் குடிக்கிறோமில்ல, அது மாதிரி தான்.
அதை வந்து உருட்டி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அதை வாயில் வைப்பாங்க. நீ வேணால் குடிச்சு பாருன்னு நம்ம ஒன்று ஹூக்கா வாங்கிட்டு வந்து வாயில் வைக்க வரான். இவன் அம்மானு கத்திட்டு ஓடி வெளியே அதை விட்டு வந்துடுறான். ஸோ அது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் இது மாதிரியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது. அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல தான் அவனுக்கு வந்து இயல்பாக ஒரு ஆண் நடந்து கொள்கிற ஒரு இயல்பான செக்ஸ் அவனால் வச்சுக்க முடியலை அப்படின்னு தெரியுது அவளுக்கு. பட் அவன் சொல்கிற விஷயங்களை இவளால் செய்யவே முடியாது இந்த ஜென்மத்தில் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து அவங்க தாய்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ரொம்ப பிரச்சனையெல்லாம் இதை ஒட்டி தான் வருது. முழுக்க முழுக்க அவன் ஒரு காம உணர்வு உள்ளவனாக மட்டுமே அவள் அதை பார்க்குறாள். அப்புறம் ஒரு நாள் சொல்கிறேன், இல்லை எனக்கு வந்து நான் வந்து எனக்கு குழந்தை வேணும்னா ஆசையாக இருந்ததுன்னா அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னம்மா நீ குளிக்காமல் இருக்கிறியா என்ன ஏது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இல்லைம்மா குளிச்சுட்டு தான் இருக்கேன்னு. எதுக்கு கேட்டாங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை இப்போ என்னை வந்து பிள்ளையான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன முழுகாமல் இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன எப்போ வேணால் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்பல அவன் அது என்ன ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்பெர்ம் எல்லாம் வந்து பேங்க்கில் வச்சுருக்கிறேன், குழந்தை வேணும்னா அந்த ஸ்பெர்ம் எடுத்து நம்ம வந்து உனக்கு வயிற்றில் அது எப்படி செய்வாங்களோ அது மாதிரி செஞ்சு அதில் குழந்தை உருவாயிடும் அப்படின்னு. அப்போ இவளுக்கு உண்மையிலேயே பயம் வந்துடுது. ஒன்று இவனுக்கு நோயாளியாக இருக்கணும், இவன் ஒரு மனநோயாளி, இவன் ஒரு செக்ஸ் நோயாளி, வித்தியாசமானதெல்லாம் நினைக்கிறான். இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்னா அதனால அந்த இவர் வேலைக்கு போயிருந்த போது பக்கத்து வீட்டில் இருந்தவங்க கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு பார்ப்போம். இப்போ நான் வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட 2 பேர்ட்டையும் பேசுகிறான். என்னால் இருக்கவே முடியாது, நீங்கள் உடனடியாக புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 மாதமாக நம்ம பொண்ணு பார்க்காம எப்படி தவிச்சு போயிருக்கா பாருன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னன்னா இதிலிருந்து இவங்ககிட்ட தப்பிக்க முடியலை. அவனா டிக்கெட் வாங்கி கொடுத்தா தான் போக முடியும், அவனை கூட்டிகிட்டு போய் விட்டா தான் தெரியும், நடுவில் யாராவது தள்ளிட்டு போயிட்டா தெரியாது. இதெல்லாம் பயம். அவளை சுற்றி இருக்கிற எல்லாமே பயத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு விஷயம் பார்த்துக்காங்க, திருமண உறவில் தாம்பத்திய உறவு கொள்ளுகிற பொழுது பெண்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும்னு அந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது. அப்போ அதை பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். இவருடைய நடவடிக்கைகள் வந்து இவர் வேறு டைப் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்ததுனால இவளால் வந்து ஒரு நார்மல் தாம்பத்தியம் கூட இல்லாத ஒரு மனிதனோட வாழ முடியாது அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். இது வந்து என்னுடைய அசஸ்மெண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஹேண்ட்லிங் வித் கேர், ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுக்கணும் ஹேண்டில் வித் கேர்னு போடுவாங்க. அப்படித்தான் வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு பெண்ணும். அப்போது இவங்க அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா தோளில் விழுந்து அழுகிறா. அம்மா இப்படியெல்லாம் நடக்குதுமா, அப்படியெல்லாம் பண்ணுறாருமா, அசிங்கமாக என்னை நடந்துக்க சொல்கிறாரு, ராத்திரிகளில் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்தவங்க தான். அதனால் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, பொண்ணு அங்கே போய் வாழ மாட்டேன்னு சொல்லுது, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், 2 பேருக்குள்ளே தாம்பத்தியம் நடக்கலை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் கன்சமேஷன் அப்படின்னா நம்ம அதை சொல்லுவோம். அப்படி சொன்னோம்னா ஒருவேளை அந்த பொண்ணு சொல்கிறது தானே, ஒரு வக்கீலாக நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், ஒருவேளை அவங்களுக்குள்ளே ஏதாவது நடந்து இருந்தால் அந்த பையன் வந்து என்ன பண்ணலாம், அவங்கள மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும்பொழுது ஒரு டாக்டர்கிட்ட போய் தன்னுடைய உடலை காட்ட வேண்டிய அவசியம் அவளுக்கு இருக்கும். அதனால் அதுக்கு நீ ரெடியாமா அப்படின்னு நான் கேட்டேன். இதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா சொல்லு, நம்ம போட்டுடலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. அப்போ நான் கன்சமேஷன் போட்டால் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தாம்பத்தியமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து திருமணம் முடிக்கிற பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அப்படியானா அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கணும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு நான் மாட்டேன்ட்டேன். நான் யார்கிட்டையும் என்னுடைய உடம்பை காட்டுறதுக்கு நான் ரெடியாக இல்லை மேடம், எனக்கு வந்து நீங்கள் டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பற்றியாக எழுதி, இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்களே, இதையெல்லாம் எழுதி நாங்கள் ஒரு டிவோர்ஸ் கேட்டோம். நோட்டீஸை வாங்கிட்டான் சார். கரெக்டாக அந்த நாள் அன்றைக்கே வந்து நின்றுட்டு நான்
கவுண்டர் ஃபைல் பண்ணுறேன் நான், இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பொய், இப்படி எதுவுமே நடக்கலை. இவர் வந்து அந்த இதில் அவள் சொல்லும்போது என்கிட்ட மங்கோலியன் ரெஸ்டாரண்ட் சொல்லும்போது ஹூக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவள் சொல்லுவோம். இந்த மங்கோலியன் ரெஸ்டாரண்ட்டுங்கிறது எனக்கு அப்போ தெரியலை. நான் அவள் சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இவளுக்கு அதெல்லாம் குடிக்க சொன்னாங்க. இதெல்லாம் நான் எழுதியிருந்தேன். அப்புறம் பார்த்தா அவன் ஒரு 10 பேஜுக்கு ஒரு கவுண்டர் எழுதி கொண்டு வர்றான். திஸ் இஸ் அ மங்கோலியன் ரெஸ்டாரண்ட்டு, இங்கே வந்து ஹூக்கா குடிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். எந்த பகுதிகளெலாம் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஹூக்காவில் புகைப்பார்கள் அதை வைத்து. அதனால் நான் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகல, நான் ஜாலியாக தான் கூட்டிகிட்டு போனேன். இவ சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய கொழுப்பு கட்டியை ஒன்று கட் பண்ணியே நான் தந்துடுறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து இது நல்லதா கெட்டதா பாருங்கள். இயல்பாக எனக்கு ஃபேட் டிஷ்யூஸ் அதிகமாக இருந்து அதுதான் வந்திருக்கு, நான் அந்த மாதிரியெல்லாம் ஆள் கிடையாது. நான் வந்து ஒரு காமாண்டக்காரனாக இருந்திருந்தால் அவளை நான் வந்து கட்டாயப்படுத்தி அவளோட நான் உறவு கொண்டிருப்பேன். நான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் அவளை கொடுமைப்படுத்தியிருந்தா அவள் 1 மாதத்துலேயே அவள் ஓடி வந்திருப்பா. நான் கொடுமைப்படுத்தலை. இப்போ பாருங்கள் 6 மாதத்துக்கு பக்கமாக இருந்துட்டாள்ல அப்படின்னெல்லாம் அவன் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறான். சார் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் அவன் குண்டாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அவன் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், அல்லது என்னுடைய கம்பெனியில் வேலை செஞ்சவனாக இருக்கலாம். அதனால அதுதான், நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு. ஏங்க உங்கள் பொண்ணுக்கு நான் லேசான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டேன், என் பொண்டாட்டியை பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் வாங்கக்கூடாதா? அது ஒரு தப்பா? அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் மாதிரியே இருக்கு. கரெக்ட் மாதிரி ஏதோன்னு இருக்கு. அப்போவே நான் சொல்லும்போது எல்லாமே தப்பு மாதிரி தான் இருக்குதுல்ல. இதுதான் கேஸில் இருக்கக்கூடிய விஷயமே அப்படிதான் வரும். அப்புறம் ஆடையே இல்லாமல் பார்க்குறதே தப்பு இல்லைங்கும்போது ஆடை வேற ஒன்று கொடுத்து இதை உடுத்திட்டு பாருன்னு சொன்னால் என்ன தப்பு? அவருடைய லாஜிக்கில் இருந்து அவர் பேசுகிறார். ஒரு 10 பக்கமும் இந்த பொண்ணுக்கு தான் மனநிலை சரியில்லை, இவளுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலை, இவ வந்து செக்ஸ்னால் பயப்படுறா, நான் வந்து அவளை உடனே விரட்டி விட்டுருக்கலாம், ஆனால் பக்குவமாக அவளுக்கு சொல்லி சரி பண்ணலான்னு தான் நினச்சேன். ஏன் போன் மூவிஸ் காட்டுறேன், அதை பார்த்தா அவளுக்கு அந்த மாதிரி உணர்வு வருமா அப்படின்னு. போன் மூவிஸ் பார்க்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இருந்தது நார்த் இந்தியாவில் சர்வசாதாரணமாக இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது இதை கொடு அதை கொடுன்னு சொல்லியிருப்பாங்க, அது நான் செஞ்சது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி நான் அவளை வச்சு வாழத்தான் ரெடியாக இருக்கிறேன். அந்த பொண்ணு கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க எப்போவுமே. கவுன்சிலிங் போது எனக்கு இவன் வேண்டவே வேண்டாம், இவன் நல்லவனே இல்லை, இவன் மோசம் அப்படிலாம் சொல்லி ரொம்ப சொன்ன உடனே கவுன்சிலரை சொல்லிட்டாரு, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா, நியாயமாக உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும். அப்புறம் அந்த பொண்ணு அவரை வெளியே போக சொல்லுங்கள், உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும்னு சொல்லிச்சு. அப்போ தான் சொல்லிச்சு, இந்த மாதிரி ஆடையெல்லாம் கழட்டிட்டு அவர் என்னென்னவோ மாதிரி நடந்துக்க சொல்கிறாரு, அந்த மாதிரி எல்லாம் என்னால் நடக்க முடியாது, என்னுடைய நார்மல் வே ஆஃப் செக்ஸ் இல்லாமல் ஓரல் செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னலாம் அந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கா. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா புரிஞ்சுட்டாங்க, இவளும் கொஞ்சம் அப்பாவியாக தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. இல்லைம்மா சில ஆண்கள் மிகையாக இருப்பாங்க செக்ஸ் விஷயத்தில், சிலர் வந்து நார்மலாக இருப்பாங்க, அதனால் வந்து அப்படி பார்க்க முடியாது. வேணால் ஒன்று பண்ணலாம், நீங்கள் 2 பேரும் போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு அல்லது மேரேஜ் தெரப்பிஸ்ட்டை சந்திங்க, 2 பேரும் சந்திக்கணும். அதுவும் இல்லையா 2 பேரும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு 2 பேரும் எது கரெக்டுன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்ன. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்ன உடனே இந்த பொண்ணு போக மாட்டேன்ட்டா. அப்புறம் அவள் வந்து வெளியே வந்து சொல்கிறா அவங்க அப்பா அம்மாட்ட, இந்த மாதிரி என்னை வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை போக சொன்னாங்க. உடனே நீ என்ன பைத்தியமா, உன்னை கொண்டு போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை விடுறதுக்கு? என் பொண்ணை எப்படி அந்த அம்மா சொல்லலாம்? மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இது மாதிரிலாம் பேச வேண்டான்னு, நான் நல்லா படிக்க வச்சுக்கிறேன், டிகிரி வரைக்கும் படிக்க வச்சுருக்கிறேன், நல்லா படித்த பொண்ணு, நல்ல மார்க் வாங்கின பொண்ணு. அதாவது சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறதே பைத்தியம்னு சொல்கிறதுக்கு தானே நினைக்கிறாப்புல. ஸோ எதுவுமே முடியலை, சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி. அவர் சொன்னார், இப்போ கூட அவள் வந்து என்னோட சேர்ந்து வாழ்றதா இருந்தால் ஐ எம் ரெடி, நான் வாழ்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் இத்தனை தூரம் என்னை கேவலப்படுத்தக்கூடாது. அப்போ இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால அந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் பொய்ன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அதெல்லாம் பொய்ன்னு. அவர் சொல்கிறா, இல்லை நான் நடந்தது தான் எழுதியிருக்கேன்னு. தெரிஞ்சோ தெரியாமல் அவர் கவுண்டரில் ஒத்துக்கிட்டார், நான் இந்த லேசான துணியை வாங்கி கொடுத்தேன், நான் என் பொண்டாட்டியை பார்த்து ரசிக்கத்தான், நான் இந்த பாருக்கு கூட்டிகிட்டு போனேன், பார் இல்லை அது பேர் என்ன, மங்கோலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதில் தான் மங்கோலியனுங்கிற வார்த்தையை நான் பார்த்தேன், அதில் வந்து ஹூக்கா வச்சு, இதெல்லாம் சாதாரணவங்க. அப்புறம் 4 பேர் இருந்தாங்கன்னா பாரு எப்படி இருக்கா பாரு, நீங்க தான் இருக்கிறீன்னு நம்ம கேட்கறது இல்லையா கேஷுவலாக, இந்த மாதிரி தான் அவர் எழுதியிருந்தார்.
ஸோ 2 தரப்பும் ஹேண்டில் பண்ணதில் ரொம்ப பிரச்சனைன்னு அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசினேன். அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க அந்த பொண்ணை பார்த்து பார்த்து, என் பொண்ணுக்கு இப்படி ஒருத்தன் ராட்சசனை நான் கல்யாணம் பண்ணி வச்சேனே, ஒன்றும் தெரியாத பொண்ணு அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா அதுதான் காரணம், ஒன்றும் தெரியாமல் ஒரு பொண்ணை வச்சுட்டு திருமணத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஓரளவுக்காவது தெரிய வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். பட் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் வாழலாம். இல்லை எனக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், நாங்கள் இவ்வளோ நகை போட்டிருக்கிறோம், இவ்வளோ நகையும் கொடுக்கணும், கார் வாங்கி கொடுத்துருக்குறோம், ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு வாஷிங் மிஷினு, எல்லாமே பெரிய இன்ச்சுக்கான டிவி சகலமும் வாங்கி கொடுத்துருக்கோம், சில்வரில் இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம், தங்கத்தில் கொடுத்துருக்கோன்னு. அவன் சொன்னான், ஆமாம் அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்குது, பத்திரமா லாக்கரில் வச்சுருக்கு, அவளோட பொருள் ஒன்று கூட நான் எடுக்கலை, அத்தனையும் அப்படியே இருக்குது, சரியா, அவங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல. நாங்கள் அதை வந்து பெட்டிஷன் போட்டோம், இந்த மாதிரி அவனுடைய பொருட்களை எல்லாம் திருப்பி தர வேண்டியது, அதோட வந்து கல்யாண செலவு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த செலவையும் திருப்பி கொடுக்கணும். ஆனால் அந்த பையன் சொல்லிட்டான், கல்யாண செலவுன்னு திருப்பி பண்ண முடியாது, நான் அங்கிருந்து நிறைய பேருக்கு ட்ரெயினோ அல்லது சில பேருக்கு ஃப்ளைட்டோ அப்பா அம்மாவிலேருந்து கூட பிறந்தவன்லேருந்து எல்லாத்துக்கும் போட்டோ நான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அது மாதிரி எனக்கும் செலவு இருந்திருக்கு, அப்புறம் நான் திரும்ப இவ்வளோ கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், 6 மாதம் வச்சு வாழ்ந்துருக்கேன், வாழ சொல்லி இவருக்கு கவலை பாருங்க, அடுத்து வருவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால நான் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்காது, இல்லை ஃபைட் பண்ணி தான் வாங்கணுன்னா நீங்கள் உங்கள் பில்லெல்லாம் கொடுங்க, எல்லா பில்லும் கொடுத்துட்டு அதுக்கான பணமாக நம்ம வாங்கலாம். நீங்கள் எப்போ பொருளை கேட்டு எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டீங்களோ அந்த பொருளுக்கான பில்லு உங்ககிட்ட கொடுத்து அதை திருப்பி கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது, ஏன்னா பொருள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுச்சு, அதனால் அது சாத்தியம் இல்லை. பட் கல்யாண செலவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்ச நாள் இழுத்து தான் ஆகும், அது பேச்சுவார்த்தையில் முடிக்கணும், ஒத்து வரணும், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து மனநிலையை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. அவங்க அப்பாவுக்குமே கோர்ட்டுக்கு வந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது, சில பேருடைய மனசில் இப்போவும் கூட சில பேர், நாங்கள்லாம் கோர்ட்டுக்கே வரமாட்டோம்மா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட கோர்ட்டு வாசப்படி மிதிச்சதே இல்லைம்மா அப்படிம்பாங்க. ஏதோ கோர்ட்டுனா ரொம்ப மோசமான இடம் மாதிரி. இதுதான் வந்து வேதனையை வந்து நீக்குகிற இடம், கண்ணீரை துடைக்கிற இடம் நிறைய பேருக்கு, நம்மளுடைய உரிமைகளை பெற்றுத்தருகிற இடம். அதனால் கோர்ட்டுக்கே வராதவங்க நாங்கள் வந்துட்டோம், அதனால் எங்களுக்கு இது ரொம்ப நாள் வச்சுக்கிட்டான், அவன் வேணால் தின்னுட்டு போகிறான். சார் அவன் தின்னதான் நம்ம எப்படி சார் சொல்ல முடியும், கல்யாண செலவு பண்ணியிருக்கோம், மண்டபத்துக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, 5 லட்சம் கொடுத்தேன், நம்ம பேசுகிறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். பண்ணலாம்னு நம்ம பண்ணலாம், போராடி பார்க்கலாம், இதுக்கு உத்தரவாதம் கிடையாது எப்போவுமே. இந்த கல்யாண செலவுகளை திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் வேணால் கேட்கலாம் அப்படின்னு. அவன் கொடுத்த காசு என் பொண்ணுக்கு வேண்டாம் மேடம், என்னால் என் பொண்ணை வச்சு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்ற முடியும், அப்போ அதுவும் வேண்டாம். வெறும் பொருட்களை கேட்டீங்க, பொருட்களை வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து டிவோர்ஸ் தான் போட்டிருக்கிறீங்க, நான் கன்சமேஷனுக்கும் போடலை, நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அந்த டிவோர்ஸு வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்ன, இவ்வளோ அலிகேஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க மேடம், அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், இந்த அலிகேஷன் பேரில் நான் போட்டேன்னா நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண முடியாது. அவனுடைய கவலையிலேருந்து அவன் பேசுகிறான், அவங்க வக்கீல் பேசுவாங்களா இல்லையா? அவங்க வக்கீலும் வந்து பேசினாங்க. அப்புறம் கடைசியில் அவன் ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் பெட்டிஷன் போட்டோம். 13B-ல 2 பேருமா சேர்ந்து பொருட்களை திரும்ப பெற்றுக்கொண்டோம். எங்களுக்குள்ள பரிவர்த்தனை வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து அந்த கேஸ் நடக்கிற காலம் 1.5 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. சட்டப்படியே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் முடியாமல் நீங்கள் விவாகரத்து பண்ண முடியாது, அதுக்கு மேலே 6 மாதம் பிரிவு வேணும்பாங்க. அதனால் அதை பார்த்துட்டு அதனால் நாங்கள் திருமணம் வந்து தாம்பத்தியம் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் போட்டால் 2 பேருக்கும் இருக்கும். அதுக்கு வந்து இது மென்டல் இன்கம்பேட்டபிலிட்டி, மனசு ஒத்து போகாததுனால 2 பேருக்குள்ள தாம்பத்தியம் நடக்கவில்லை அப்படின்னு போட்டு இந்த விஷயங்களை போட்டு ஜீவனாம்சம் கிடையாது, எந்த பண பரிவர்த்தனையும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டு முடித்தோம். இந்த வழக்கில் வந்து எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு 2 கோணங்கள் இருக்குது. ஆணின் கண் பார்வையிலிருந்து பார்க்கிற போது சிலது சரியாக இருக்கும், அதுவே பெண்ணோட பார்வையில் பார்க்கிற பொழுது சில நேரத்தில் அது தடையாக இருக்கும்.
தவறாகவும் தெரியும் நமக்கு. அதனால் அப்படி பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு பெண்களுக்காகவே அப்பெல்லாம் போராடிட்டு இருந்த காலம் வேறு. அதனால எடுத்த உடனேயே இது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி வந்து நான் நினச்சிருந்தேன் மனசில். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் வெக்கப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதை வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிய வச்ச ஒரு வழக்காக நான் இதை பார்க்குறேன். பொதுவாகவே வந்து அம்மா அப்பா சொல்ல முடியாத விஷயங்களை கூட இப்போ நிறைய கூகுள் சொல்லித்தருது. அதனால் பெண்கள் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கவும் முடிஞ்சிருக்குங்கிறது ஒரு வரவேற்க தகுந்த அம்சம்தான். அந்த காலத்தில் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் என் மனசை வந்து அந்த போட்ட போது வரைக்கும் இப்படிமா ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு. இனிமேல் ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு பொண்ணு பார்க்க போனாங்கன்னா எல்லாருக்கும் டவுட் வந்துடும் மேடம். ஏன் சார்? நீங்கள் சொன்ன கதையை வச்சு ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்காரு எதுவும் மறைக்கிறாரோ அப்படின்னு சந்தேகம். எல்லாரும் அப்படி இல்லையே சார். இப்போ நீங்கள் ஃபுல் ஹேண்ட் தான் பிடிச்சிருக்கீங்க. உங்களை நான் இப்போ சொன்னேன்னா பொதுவாக உங்களுக்கு கொழுப்பு கட்டி இருக்கான்னு கேட்டேன். அட பாவி, ஏன் சார்? பொதுவாக சொல்கிறேன். நன்றி மேடம், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.